வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆயிரத்தில் ஒருவன். கதை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ ரொம்ப மும்முரமா ஏதோ ஒரு மூலிகையை ஒரு பாலில பிழிஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த மூலிகை சாறு அந்த பாலில விழுந்ததும் கொஞ்சம் நிறம் மாறி இருந்த பால் திரும்பவும் வெள்ளை கலருக்கு மாறிடுது. உடனே ரொம்ப சந்தோஷமா அழகா அழகா வெற்றி வெற்றி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறார். அழகனும் அவசரமா வந்து என்ன வெற்றி எதுல வெற்றி அப்படின்னு ஒண்ணும் புரியாம கேக்குறான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தது கிடைச்சிருச்சு. எந்த பாம்பு கடிச்சாலும் இந்த மூலிகையால நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றார் நம்ம ஹீரோ. அவரோட பேரு மணிமாறன். அப்ப திடீர்னு அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அழகன் போய் கதவை திறக்கிறான். அங்க திபு திபுன்னு ஆட்கள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. அழகன் உடனே பதறி போய் கொள்ளக்காரங்க கொள்ளக்காரங்க அப்படின்னு கத்துறான். அதை கேட்டது நம்ம ஹீரோ ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றார். அங்க பார்த்தா நிறைய பேர் ஒரு பெரிய ஆளை, அவர் உடம்புல பலத்த காயம் பட்டு ரத்தமா இருக்கு, அவரை உள்ள கொண்டு வந்து அங்க இருக்கிற கட்டில்ல போடுறாங்க. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர், மருத்துவர் ஐயா, இவருக்கு மரண காயம் பட்டு இருக்கு, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை பார்த்ததும் அழகனை மூலிகை கொண்டு வர சொல்லிட்டு காயத்தை சொதிச்சு பாக்குறார் மணிமாறன். அப்போ எப்படி இந்த அடிபட்டுச்சு அப்படின்னு கேக்குறாரு மணிமாறன். அதுக்கு ஒரு மாதிரியா முழிச்சுக்கிட்டு பதில் சொல்ல தயங்குறாங்க அங்க இருந்த கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம். உடனே ரொம்ப கோவமா டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னதும், உங்களை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இந்த நாட்டுல இருக்கிற சர்வாதிகாரியை எதிர்த்து போராடுறோம். அப்ப அவங்க வீரர்களுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அதுல இவருக்கு காயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்க எல்லாம் கலகக்காரங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பதறி, அப்படி அந்த சர்வாதிகாரி சொல்லலாம், நீங்க சொல்லாதீங்க, கலகக்காரங்க அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வைத்தியம் பார்க்காம போயிடுவீங்களா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட கேக்குறாங்க. அதுக்கு மணிமாறன், சேச்சே அப்படியெல்லாம் இல்ல, யாருடைய தாகமா இருந்தாலும் தண்ணீர் அதை தீர்த்து வைக்கும், அது மாதிரிதான் டாக்டரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நீங்க கொஞ்சம் நிதானம் தவற விட்டுட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு அங்க அடிபட்டு கிடந்த ஆளு, அந்த சர்வாதிகாரி பெண்களை பலாத்காரம் பண்றதையும் அதிகாரங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துறதையும் எங்களால பார்க்கவே முடியல, அதனாலதான் நாங்க இந்த வழிக்கு போனோம், மக்களாட்சி வர்ற வரைக்கும் நாங்க ஓயவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப வீரமா சொல்றாரு. அதுக்கு மணிமாறன், உங்க கொள்கை தான் என்னோடதும், ஆனா அதுக்காக நீங்க யூஸ் பண்ற வழிதான் எனக்கு உடன்பாடு இல்ல, அதர்மத்தை அதர்மத்தால அழிக்க முடியாது, நெருப்ப நெருப்பால அணைக்க முடியாது அப்படின்னு அட்வைஸ் பண்றார். நீங்க சொல்ற மாதிரி வன்முறையாலேயே மக்களாட்சி வந்தாலும் மீண்டும் வன்முறை வராதுன்னு என்ன நிச்சயம்? வன்முறை மன்னிக்க முடியாத குற்றம், அது யார் பண்ணாலும் தப்புதான், அவங்க கண்டிப்பா தண்டனை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கூட்டத்துல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க, சரி நாங்க இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மணிமாறன், செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு நீங்களாவே காவலாளர்கள்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள காவலாளிகள் நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள வந்ததும் எதுவுமே விசாரிக்காம அங்க இருக்கிற எல்லாரையும் கைது செய்யறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோவையும் அழகனையும் சேர்த்து. அதுக்கப்புறம் மணிமாறனுக்கும் அழகனுக்கு என்னாச்சு, அந்த கலகக்காரங்களோட நிலை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.